குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் அசபை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 897. தானே தலைவன் தலைவனுமாய் நின்ற தற்பர கூத்தனை தலைவனுமாய் நின்ற சற்பாத்திரத்தை தலைவனுமாய் நின்ற தாதவில் ஞான தலைவனுமாய் நின்ற தாளினை தானே. தற்பர கூத்தன் அப்படின்னா நின்மல சிவம், தாது அவில் ஞானம் அப்படின்னா மகரந்தம் சிந்தும் 1000 இதழ் தாமரையான சகஸ்ர தலத்தில் விளங்கும் ஞானம், சர்பாத்திரம் அப்படின்னா சத்து, தாளினை அப்படின்னா கதிரவன் சந்திரன் என்பவர்கள் அவனுடைய திருவடிகள். உயிர் இனத்துக்கு தலைவனாய் நின்று விளங்குவது நின்மல சிவம், உயிர்களாகிய அவற்றை தாங்குபவனாயும் தலைவனாக உள்ளவனும் அச்சிவமே ஆகும். சகஸ்ர தலத்தில் விளங்கும் ஞானத்தை தருவதற்கு திருவடிகளாகிய கதிரவன் திங்கள்களுக்கும் அப்பெருமானே தலைவன் ஆவான். பாடல் 898. 50 எழுத்தாய் விளங்குபவன் அவனே. இணை ஆர் திருவடி 8 எழுத்து ஆகும். இணை ஆர் கழல் இணை 25 அது ஆகும். இணை ஆர் கழல் இணை 51 ஆகும். இணை ஆர் கழல் இணை 7000. 8 எழுத்து அப்படின்னா தமிழில் எண் 8க்கு உரிய குறி ஆ, ஆதலால் அகரம் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. ஈரைஞ்சு அப்படின்னா 10, யகரம் 51 அப்படின்னா 51 எழுத்துக்கள். தமிழ் மொழிக்கு 51 எழுத்து என்பது திருமூலர் கருத்து. இறைவன் எழுத்து வடிவில் உள்ள ஒளி உலகாய் உள்ளான் என்பது இங்கே குறிப்பிட்டிருக்காருங்க. 7000 அப்படின்னா அது ஒரு எண்ணிக்கை. 7 வகை திருவருள் ஆற்றல் அதாவது சக்திகள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். கலைமகள் அலைமகள் உலைமகள் சலமகள் மலைமகள் நிலைமகள் தலைமகள் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவர்களின் தொழில் முறையே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் கலப்பித்தல் கலிப்பித்தல் என்பன. இந்த ஆற்றல்களுக்கு தலைவிகள் வாணி திருமகள் உமை மகேசை மனோன்மணி விந்து சக்தி ஆகியோர்கள். திருமூலர் 51 எழுத்து தமிழுக்குரியது என்று கூறுவதால் இவர் 30 எழுத்து தமிழுக்குரியது என கூறும் தொல்காப்பியருக்கு சிறிது முன்னால் வாழ்ந்தவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்பெருமானின் திருத்தாள்களே அகரமாகிய பெரும் பொருள்கள் ஆகும். அப்பெரும் பொருளே யா ஆகிய ஆன்மாக்களில் விளங்குவதாகும். அதுவே 51 எழுத்துகள் ஆகும். அதுவே அனைத்து மந்திரங்களுக்கும் தலைமையாய் உள்ளது. பாடல் 899. மந்திரத்தின் வகைகள் 7000 20 30 7000 7 கோடி தானாகி 7000 உயிர் எண் இலா மந்திரம் 7 இருக்கின்றவாறே. மந்திரங்கள் பல, அவை 7000 20 30 முதலியன. அவ்7000 மந்திரங்கள் 7 வகை முடிவை உடையவை. வியாகிருதி மந்திரம் 7, அம்ச மந்திரம் 2. 7 கோடி அப்படிங்கிறது நம சுவதா ஸ்வாகா வஷடு வைஷடு ஹோம் ஹோம் படு ஆகியவை 7 முடிவுகள். 2 அப்படின்னா நாதம் விந்து ஹம் சம் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து மந்திரங்களும் விந்து நாதம் என்பனவற்றில் முடியும். உயிர் எழுத்துகள் 16, அவற்றுக்கு காரணமான மூலாதாரத்தில் உள்ள 4 எழுத்துகள் ஆக மொத்தம் 20, மற்றையவை 30. 7000 என கூறப்பட்ட மந்திரங்கள் 20 30 என்ற எண்ணிக்கையில் அமைந்த எழுத்துகளால் ஆனவை. அந்த 7000 மந்திரங்களும் 7 முடிவை உடையன. அவை 7000 பிரிவில் எண்ண முடியாத பிரிவுகளாக பிரியும் 7 முடிவுகளை கொண்ட மந்திரங்கள் யாவும் 2 விந்து நாதங்களில் முடிவன ஆகும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 900வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.